பிரியமானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வருடத்தில் நிச்சயமாய் நாம் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒருவேளை இந்த காகங்கள் அதனுடைய குட்டிகளை பார்க்கிற பொழுது அது சுற்றிலும் அதன் குஞ்சுகளை அப்படியே பறந்து பறந்து அது காத்து கொண்டே இருக்கும். சுற்றிலும் அது 100 மீட்டருக்குள்ளவாகவே அந்த மரத்தின் மேலே அதை சுற்றி சுற்றி அந்த பிள்ளைகளை காப்பாற்றும். எந்த தீய சக்திகள் அதை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டே இருக்கும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்றார், பறந்து காக்கிற பட்சி. தேவன் அதற்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதனுடைய பிள்ளைகள் அதனுடைய குட்டிகள் வளருகிற வரையிலும் அதை அவ்வளவு அழகாக எந்த தீய சக்திகள் அணுகாதபடிக்கு, எந்தவித துஷ்ட மிருகங்களும் அணுகாதபடிக்கு அவைகளை பறந்து பறந்து அது மேல் கண்ணோக்கமாயிருந்து அதை பாதுகாக்கும். அதே போலதான் சேனைகளின் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால அந்த பட்சிகள் தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் நீங்க 1:21 அதனுடைய பிற்பகுதியை வாசிக்கிற போது, சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவிதமான பட்சியையும் சிருஷ்டித்தார், அது தேவன் நல்லது என்று கண்டாராம். சகலவிதமான பட்சிகளை கர்த்தர் சிருஷ்டித்தார். அந்த பட்சிகளை சிருஷ்டித்த பிறகு தேவன் அதை நல்லவைகளாக பார்த்தார், நல்லவைகளாக கண்டார். ஏன் என்று சொன்னால், அதற்கு தேவன் அவ்விதமான ஒரு ஞானத்தை, கிருபைகளை கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஞானம், அது பறந்து காக்கிற ஒரு அனுபவத்தை அப்படி அந்த பறவைகளுக்கு தேவன் கொடுத்தபடினாலே அது நல்லது என்று கர்த்தர் கண்டாராம். அல்லேலூயா. பறவைகளுக்கு தேவன் உருவாக்கின, தேவன் சிருஷ்டித்த அந்த பறவைகள். ஆனால் நம்ம தேவன் மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் மேல, அவன் நாசிலே ஊதினாராம். ஆனா மனுஷனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆனாலும் தேவன் அவர்களை விடவில்லை. மனிதர்களை தேடி வந்தார். இந்த உலகத்திற்கு 2024 வருஷங்களுக்கு முன்பாக தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவரை நம்மை தேடி வந்த தேவனாய் இருக்கிறார், நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி தேவன் நம்மை காக்கிறாரா? சங்கீதம் 121:4 சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லையா, தூங்குவதில்லையா. தேவன் இஸ்ரவேலை தன்னுடைய ஜனமாய் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால அழைக்கப்பட்டவன், தேவனால பெயர் மாற்றப்பட்டவன். அவருடைய சுபாவங்களை மாற்றி யாக்கோபாய் இருந்தவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேலை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன். அந்த யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொப்பனத்தில் இரவில பேசுகிறார், நீ படுத்திருக்கிற பூமி தேவனுடைய சொந்த பூமியாய் மாறும், உனக்கு சொந்தமாய் தருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி
நீ போய் திரும்பி வருமளவும் உன்னை பாதுகாப்பேன், உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணினார். இன்றைக்கும் இந்த வருடத்துல 25ஆம் வருஷத்துல நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர், காக்கிறவர், உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாதுகாக்கிறாரா? இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவன், காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அதை தொடர்ந்து 5ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருந்து காக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிற தேவன், வலது பக்கத்திலே நிழலாயிருந்து உன்னை பாதுகாக்கிற தேவன். 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா விதமான தீங்குகளுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவன் காப்பார். 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சாதாரணமாய் காக்கிற தேவன் அல்ல, போகிறது வருவது போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற தேவன். அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஒரு நாளும் நம்மை மறவாத கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறவர். ஆகினால எப்படி காக்கிறாரா? பறந்து காக்கிற பட்சி அது கண்ணோக்கமாய் இருக்கிறது போல நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால கவலைப்படாம இருங்க, கர்த்தர் நம்மை காக்கிறவர். இரண்டாவது சொல்லுகிறது, கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானத்தின் வீடு, தேவன் தங்குகிற ஆலயம். எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. எருசலேம்ல ஆலயத்தில் எப்பொழுதும் துதிக்கிற சத்தம், எப்பொழுதும் கம்பீர சத்தம், எப்பொழுதும் தேவனை புகழ்ந்து பாடுகிற இடம், அதுதான் எருசலேம். அப்ப எருசலேமின் மேலே கர்த்தர் ஆதரவா இருப்பார். நீங்கள் துதிக்கிற பொழுது, பாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மேலே எப்பொழுதும் ஆதரவா இருக்கிற தேவனாயிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். செப்பனியா 3:14 விதமாய் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோட களிக்கூறு. அப்படி என்றால் சியோனின் குமாரத்தி என்றால் கம்பீரித்து பாடுகிறவளா இருக்க வேண்டும். சியோனுக்கு செல்லுகிறவர்கள், எருசலேமை சுற்றிலும் இருக்கிறவர்கள், எருசலேமுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப கர்த்தர் நமக்கு ஆதரிக்கிறார், நம்மை நடத்துகிறார். அவர் எருசலேமின் மேலே ஆதரவாயிருக்கிற தேவன். எருசலேமின் மேல் அவர் எப்பொழுதும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், எருசலேமிலே கர்த்தர் வாசம் பண்ணின இடம், எருசலேம் தேவாலயம் இருந்த இடம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமிலே சமாதானம் நிலவுகிற இடம். அதனால எருசலேம் எப்படி இருக்க வேண்டுமா? கம்பீரித்து பாட வேண்டும், இரண்டாவதாக ஆர்ப்பரிக்க வேண்டும், மூன்றாவதாக முழு இருதயத்தோட கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதுல முழு இருதயத்தோட, எப்பொழுதும் முழு ஆத்துமாவோட, முழு சிந்தையோட கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மூன்றாவதாக சொல்லுகிறார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். காக்கிற தேவன் மாத்திரமல்ல, தப்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனங்களை வாசிச்சு பாருங்க. அங்கே பின்னும் தாவீது, என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்.
ஒருவேளை இந்த 24ஆம் வருஷத்துல உங்களுக்கு சிங்கம் போல சத்துரு வந்திருக்கலாம், கரடி போல சத்துரு வந்திருக்கலாம். இந்த வருடத்திலே உங்களை காப்பாற்றின, தப்ப பண்ணின கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலும் கோலியாத்து போன்ற போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சவுல் ராஜா இவ்விதமாக தாவீதை வாழ்த்துகிறார், இவ்விதமாக தாவீதை சொல்லி அனுப்புகிறார், நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு எப்பேற்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை மத்தியிலே கர்த்தர் உங்களை காத்து தப்ப பண்ணுவார். கவலைப்படாதல இருங்க. எப்படிப்பட்ட மந்திரங்கள் வரட்டும், சூனியங்கள் வரட்டும், உங்களுக்கு விரோதமா எப்படி வென்றாலும் சத்துரு எழும்பட்டும், சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 91:3 சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார். எப்படி தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார்? வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், அதிலிருந்து உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 4வதாக அவர் கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். முதல்ல பார்த்தோம், சேனையின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அவர் காத்து கொண்டிருக்கிறார். 2வதாக அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வதாக எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார். 4வதாக அவர் நம்மை காத்து தப்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 5வதாக கடந்து வந்து நம்மளை விடுவிப்பார். எப்படி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்? கடந்து வந்து. சில நேரங்களிலே அந்த பறவைகள் இரை தேடுவதற்காக ரொம்ப தூரம் பயணம் செய்ய சூழ்நிலைகள் வரும். அதனுடைய குஞ்சுகளை விட்டு தூர பறக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது அந்த ஒரு துஷ்ட மிருகங்களோ, வேற ஒரு பருந்தோ, வேற ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் அந்த 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 கோழிக்கோ அல்லது கோழி குஞ்சுக்கோ ஆபத்து நேரிட பொழுது அந்த தாய் பறவை அதோடைய அபாய குரலை கேட்ட மாத்திரத்துல ஓடி வந்து கடந்து வந்து அவைகளை விடுவிக்குமா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு தூர போயிருக்கலாம், அல்லது தேவன் உங்களை விட்டு தூர போவதற்கான காரியங்கள் உங்களிடத்துல இடைப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார்? இரவில அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பங்களை வைத்து பாதுகாத்த தேவன். சில நேரங்களில் தேவனை விட்டு அவர்கள் மாறின பொழுது, அங்கே தங்களுடைய இச்சைகளினாலே விபச்சாரம், வேசித்தனத்திலே ஈடுபட்ட பொழுது, அவர்களுக்குள்ளே பாவம் வந்த பொழுது தேவன் அவர்களை விட்டு கடந்து போனார். இன்றைக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களுக்கு ஆதரவா இருக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஆனா தேவனை விட்டு தூர போகக்கூடாது. உங்களை தப்ப பண்ணுகிற தேவனா இருந்தாலும் உங்களை அவரை விட்டு நீங்கள் தூர போகக்கூடாது. ஆனால் தேவன் கடந்து வந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுல இருந்து விடுவிப்பார்? நீதிமான். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒருவேளை துன்பங்கள், பாடுகள் வந்தாலும், நீதிமானுக்கு அநேக போராட்டங்கள் வந்தாலும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுவிப்பார். தானியேல் 3:17 வாசிச்சு பாருங்க. அங்கே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எப்படி விடுவிக்கிறாரா? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிற தேவன், தப்புவித்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆராதிக்கிற தேவன் வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். வல்லமை நிறைந்த தேவன். இன்றைக்கு உங்களை அவர் விடுவிப்பார். கடந்து வந்து விடுவிப்பார். கடந்து வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கடந்து வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். யோவான் 5:1-6 வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு போனார். அங்கே 38 வருஷமாய் ஒருவன் வியாதியிலே பெதஸ்தா குளத்திலே படுத்து கொண்டிருந்தார். 38 வருஷம் அவனுக்கு வியாதி. அவருடைய வியாதி படுக்கை மாறவில்லை, போராட்டங்கள் மாறவில்லை,
சில சமயங்கள் அவன் படுத்திருந்த குலம், அவன் இருக்கிற இடம் எருசலேமில் இருக்கிறான். ஆனால் தேவன் அங்கே தேவ தூதர்கள் கலக்குகிற தேவனுடைய வல்லமை நிறைந்த இடத்துல இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. 38 வருஷமாய் போராட்டம். அவன் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவன் இடத்துல கடந்து வருகிறார். தேவன் அவனுக்கு சுகம் கொடுப்பதற்காக கடந்து வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எருசலேமில் இருக்கலாம். பெதஸ்தா என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன், சுகமளிக்கிற இடம், வல்லமை நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தும் கூட உங்களுக்கு விடுதலை கிடைக்காம சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கடந்து வந்து விடுவிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளில விடுவிக்கிறார், கடன் பிரச்சனைகளை விடுவிக்கிறார், வியாதிகளிலே விடுவிக்கிறார், போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறார், மந்திரத்திலிருந்து விடுவிக்கிறார், சூனியத்திலிருந்து விடுவிக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். இன்னைக்கு உங்களையும் தேவன் பார்க்கிறார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். படுத்திருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? வியாதி படுக்கையில் இருக்கிறீர்களா? கடன் என்கிற படுக்கையில் இருக்கிறீர்களா? உபத்திரவம் என்கிற ஒரு படுக்கையில இருக்கிறீர்களா? உங்களால எழுந்திருக்க முடியாம சூழ்நிலை, பிசினஸ் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா? எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் படுத்திருந்த உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். 38 வருஷமாய் வியாதி கொண்ட மனுஷன், அவனை தேவன் பார்த்தார். கண்டு அவனிடத்துல வந்து அவனை கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் 2 பதிலை சொல்லியிருக்கணும். ஒண்ணு, ஆண்டவரே நான் சுகமாகிறப்பா, இல்லை எனக்கு வேணாப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவனுடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது? ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, குலம் கலக்கப்படுகிறது, ஆனாலும் என்னை அந்த குலத்திலே கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை. 38 வருஷமாய் குலம் கலக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் தேவ தூதர்கள் வந்து கலங்குகிறது. ஆனாலும் எல்லாரும் சுகம் பெற்று போகிறார்கள். ஆனால் என்னால் சுகம் பெற முடியவில்லை. காரணம் எனக்கு யாரும் இல்லை. குலம் கலக்கிற பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அழுகிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சொல்லலாம், எனக்கும் யாரும் இல்லையா, என்னுடைய சூழ்நிலை மாறாமல் இருக்கிறது, அந்த வியாதி படுக்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், மந்திரத்தின் போராட்டத்துல என்னால தாங்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கடந்து வந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உடனே ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவனுக்கு விடுதலை, ஒரே சந்தோஷம். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருடத்துல நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். தேசத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். எருசலேமாகிய உங்கள் மேல நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆகினால தேவன் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். 3ஆவதாக காத்து தப்ப பண்ணுவார். 4ஆவதாக கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். கவலைப்படாமல் இருங்கள். இந்த வருஷத்துல நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார், ஆதரிப்பார், காத்து தப்ப பண்ணுவார், விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? இந்த வருஷத்தை தேவன் உங்களுக்கு நன்மையினாலே முடிசூட்டுவார், ஆசீர்வாதத்தினாலே முடிசூட்டுவார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாகளை முறித்து, அந்தரங்கத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கிற புதையல்களை கர்த்தருக்கு தருவார். கவலைப்படாதிருங்கள். உங்களை மேன்மையாய் வைப்பார், உங்களை மேன்மையாய் உயர்த்துவார், மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். எங்களோடு இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தின் துவக்கத்துல வந்திருக்கிற, இந்த வருடத்தின் துவக்கத்துல வந்திருக்கிற நாம், இந்த 25ஆம் வருஷம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம். தேவன் உங்களை காக்கிறவர்,
தேவன் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறார். தேவன் உங்களுக்கு காத்து தப்ப பண்ண போகிறார். தேவன் உங்களுக்கு கடந்து வந்து விடுவிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம், உம்முடைய விலையேற பெற்ற விடுதலை, உம்முடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம், உம்முடைய விலையேற பெற்ற சுகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தும். தேவ பிரசன்னமே உங்களை மூடுவதாக, தேவ வல்லமை உங்களை மூடுவதாக, தேவ அக்கினி உங்களை வெளிப்படுத்துவதாக, தேவ கரமை உங்களை தொடுவதாக. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் இவர்களுக்கு ஆதரவாய் இருந்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களை நடத்துங்க, விடுவீங்க. கர்த்தருடைய கரமாண்டவரை அளவில்லாமல் இறங்கற்றும். கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் இவளை நிரப்புவதாக. ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இன்னும் வல்லமைனாலே இவளை நிரப்பும். புதிய வருஷத்தின் ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக. விரோதமாய் எழும்புகிற எல்லா மாந்திரிக கட்டுகள், எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு செயலிழந்து போகட்டும். இப்போது எல்லாம் விடுவிப்பீராக. கர்த்தர் ஆதரவாயிருப்பீராக. சுகத்தை தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். விடுதலையாக்கப்படுவார்களாக, சுகமடைவார்களாக, ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. உம்முடைய வல்லமை உள்ள நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்ப பண்ணுவார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு இந்த வல்லமை விடுதலை நேரத்தை காண தவறாதீர்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களிடத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர்லேயே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. கர்த்தர் இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களை விடுவிப்பார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே. விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே. பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கே பயப்படுங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கே பயப்படுங்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது
கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவார். எல்லாம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார், இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார், இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். அந்தகாரத்தின் பொக்கிஷத்தையும் புதையல்களை தருவேன் என்றாரே. அந்தகாரத்தின் பொக்கிஷத்தையும் புதையல்களை தருவேன் என்றாரே. ஆசீர்வதிப்பாரே, உன்னை ஆசீர்வதிப்பாரே, சேனையின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிப்பாரே, உன்னை ஆசீர்வதிப்பாரே, சேனையின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே. விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே.